ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ்டர்டேவே நமக்கு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 9/7/2026. இன்னைக்கு ஜென் நம்பர் 9/2025க்கு ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலான்னு. ஸோ மார்னிங் வந்து செக் பண்ணும்போது ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இன்ஆக்டிவா இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்டேட் பண்ணிட்டாங்க. உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல டைரக்டான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். rrbapply.government.in அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல லாகின் வித் ஆதார், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இருக்கும். ஸோ நீங்க ஆதார் வச்சும் லாகின் பண்ணிக்கலாம், இல்ல ஆர்ஆர்பி அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சும் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிரெடென்ஷியலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் அல்லது அப்ளை பண்ணும்போது நீங்க கொடுத்த மெயில் ஐடி ரெண்டுல ஏதாவது ஒண்ணு என்டர் பண்ணுங்க. இந்த இடத்துல பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துருச்சு அப்படின்னா இங்க ஃபர்கெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை டைரக்டா உங்க மெயிலுக்கே ஆர்ஆர்பி சைட்ல இருந்து சென்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே பாஸ்வேர்டு ஞாபகம் இருக்கும். இந்த இடத்துல மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. இங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்க. இங்க ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல லாகின் இருக்கு இல்லையா, இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல சென்ட் ஓடிபி டு மெயில், சென்ட் ஓடிபி டு ஃபோன் இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி டு ஃபோன் நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா என்னோட போனுக்கு நான் கொடுத்திருந்த நம்பர் இருக்கு இல்லையா, மொபைல் நம்பர், அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல நீங்க வந்து என்டர் பண்ணுங்க. ஓகேவா. சென்ட் ஓடிபி டு இமெயில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்க என்டர் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு இந்த லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். இங்க 3வது டேப் அப்ளிகேஷன் ஹிஸ்டரி இருக்கு இல்லையா, இந்த டேபுக்குள்ள வாங்க. வந்ததுமே J9 இந்த மாதிரி ஆரம்பிக்கும். ஆர்ஆர்பி குரூப் டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் J9 ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க நிறைய ரயில்வே எக்ஸாம் அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். இப்ப இந்த ஸ்டூடெண்ட் வந்து 3 இதுக்கு அப்ளை பண்ணதுனால அவங்க 3 நம்பரும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ J9 உங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் இருக்கும். இங்க ரைட் சைட்ல பாருங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த இடத்துல ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். ஓகேவா. ஸோ மார்னிங் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வெறும் ஹைஃபன் மட்டும் தான் இருந்துச்சு. இப்ப எல்லாருக்குமே அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்க. இந்த இடத்துல ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இல்ல ரிஜெக்டட் அப்படின்னா இந்த இடத்துல ரிஜெக்டட்னு இருக்கும். ஓகே. ப்ரொவிஷனலி அக்செப்டட்னாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்டட் தான் மீனிங். ஓகேவா. லாஸ்ட் வரைக்குமே ப்ரொவிஷனல் தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே. சோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா மார்னிங் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் இந்த rrbapply.government.in லிங்கையும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. சோ ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு டைரக்டான லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு 25 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த 25 டேஸ்ல குரூப் டியை ரிவிஷன் பண்றதுக்கு கடைசியா நடந்த ஜென் நம்பர் 8/2024 குரூப் டில கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. சயின்ஸ்ல அந்த 101 ஷிஃப்ட்டை படிச்சீங்கனாலே 2500 கொஸ்டின் வந்து கவர் ஆகிரும். சோ இந்த 101 ஷிஃப்ட்டோட பிடிஎஃப் எல்லாமே வேணும். நான் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் படிக்கிறேன். இந்த குரூப் டி எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. இப்ப குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல இந்த 25 நாளைக்கான ரிவிஷன் கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான பிளானும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டோம். ஓகேவா. 25 டேஸ்ல என்னென்ன படிக்கணும், எப்பப்ப டெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்கான பிளானும் கொடுத்தாச்சு. அதே மாதிரி 11/7/2026 சனிக்கிழமை நாளை கழிச்சு நம்ம ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். இந்த டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் தான். லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃப்ரீயாவே அட்டென்ட் பண்ணிக்கலாம். இது போகையும் இன்னும் நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 399. ஓகே. அதே மாதிரி குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கணும். இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க.
இதோட ஃபீஸ் வந்து 999 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா குரூப் டிக்கு கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.